கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கன்னியாகுமரிக்கு தாங்க மக்களை போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போகிற வரல அப்படியே டீ பப்ஸு சாப்பிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம கன்னியாகுமரியில் போய் இறங்கியாச்சு. அங்கேருந்து கிளம்பி ஒரு கடையில் மாங்காய் வாங்கி ஒரு மாங்காய் 5 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. அந்த பூமலா பொடியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே டிக்கெட் எடுக்க போயாச்சு. 100 டிக்கெட்டு 300 டிக்கெட்டுனாங்க. நம்ம அப்படியே 100 டிக்கெட்டில் என்னாச்சு, நல்லா கூட்டங்க இன்னைக்கு சண்டேனால. ஸோ இந்த டிக்கெட் எதுக்குன்னா நம்ம கப்பலில் போகிறதுக்காண்டி ஒரு ஆளுக்கு 100 நம்ம அப்படியே 5 பேருக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம செக்கிங் காமிச்சிட்டு போயிட்டோம். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்தோடனே கப்பல் வந்துட்டுங்க. அந்த கப்பலில் ஏறி நம்ம ஃப்ரெண்டு சீட்டில் போய் உட்காந்துருந்தோம். முன்னாடி இருந்து நம்ம சரி நம்ம மாடிக்கு போகலான்னு சொல்லி மாடிக்கு போயிருந்தோம். மேலே இருந்தால் பாவம் டிரைவர் நின்றுட்டு ஓட்டிட்டு இருந்தார். அப்படியே நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. கப்பலில் இருந்து கீழே இறங்கி வந்துட்டோங்க. கீழே இருந்து இறங்கி வந்தால் கண்ணாடி பாலத்தை பார்க்க தனியாக டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கே போய்ட்டு 30 டிக்கெட்னாங்க. 5 பேர் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம கண்ணாடி பாலத்தை பார்க்க நடந்து வந்தாச்சு. கண்ணாடி பாலத்தை பார்க்க வந்திருந்தோம். கண்ணாடி பாலம் நல்லா இருந்துச்சுங்க. சும்மா பார்க்க நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம திருவள்ளுவர் வீட்டுக்கு வந்திருந்தோம். திருவள்ளுவர் அப்படியே வாங்கன்னு சொல்லியிருந்தார். அப்படியே நம்ம அவர் வீட்டுக்குள்ளே போனோடனே சும்மா பாறையாலேயே அவர் வீடு கட்டி வச்சுருந்தாருங்க. சும்மா சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கேயும் ரூமாக தான் இருந்துச்சு. அப்படியே நம்ம மேலே மாடி கிளம்பி போயிருந்தோம். மேலே மாடிக்கு போயிருந்தால் ஸோ அவர் நம்மளை மட்டும் கூப்பிடலங்க. ஸோ நம்மளை மாதிரியே எக்கச்சக்கமான வேற இன்வைட் பண்ணி வச்சுருந்தார். சுற்றி பார்த்துருந்தோம். நல்லா சரியான கூட்டம். ஸோ அவர்கிட்ட போயிட்டு 2-3 செல்ஃபி எடுத்திருந்தோம். செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டேங்க. அவர் வீடு ஃபுல்லாக சைடு சுவரில் நல்லா திருக்குறளில் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து அவர் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு அவர் வாங்கிட்டோம். வெளியே வந்திருந்தால் நம்ம விவேகானந்தர் ஐயா தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வீட பார்க்காம போனால் எப்படின்னாரு. ஸோ நம்ம அவர் வீட்டுக்கு போய் பார்த்துருந்தோம். அவர் உள்ள யோகா பண்ணிட்டு இருந்தார். அப்படியே வெளியே வந்தோடனே ஸோ நம்ம கடற்கரைக்கு வந்தாச்சு. கடற்கரையை வந்து நம்ம லைஃப் ஜாக்கெட் வந்துருந்தாங்க. நம்ம கப்பலில் வந்துட்டாங்க. அப்படியே நம்ம லைஃப் ஜாக்கெட்டை மாற்றிட்டு நம்ம கப்பலில் ஏறியாச்சுங்க. கப்பலில் ஏறி நம்ம ஒரு ஜன்னலோரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துருந்தோம். அதுக்கடுத்து லெஃப்ட்டில் போன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துட்டாங்க. அப்படி கரையில் இறங்கி நம்ம கரை இருந்த கடையெல்லாம் பார்த்துட்டு மரத்தால் செஞ்ச சீப்பு பிரச்சனை வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு ஓரமாக பளிங்கு மாலைலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் கூட்டம் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம கடற்கரைக்கு போயிருந்தோம். கடற்கரையில் போயிட்டு நம்ம காலில் நினச்சிட்டு மேலே வந்திருந்தால் கபடி மேட்ச் வச்சுருந்தாங்க. கபடி மேட்ச்சை பார்த்துட்டு கடற்கரை ஓரமாக காற்று வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிச்சுங்க மக்களே. ஸோ யாராச்சும் நம்ம வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. டாட்டா பை பை.